விசேஷித்த காலை ஆராதனை 9வது நாள். கர்த்தர் நம்மை மீண்டும் ஒருமனப்படுத்தி தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி, இயற்கை நமக்கு அனுகூலமாக்கி, எந்த தடை வராதபடிக்கு கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் அவர் சமூகத்திலே வந்து நிற்க ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக, உம்முடைய கரம் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். புதிய நாளிலும் புதிய கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். சொல்லுவோம். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ. நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நாள்தோறும் எங்களை மேய்க்கிறவர். நான் உந்தன் ஆட்டு குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே,
உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். ஜீவநீரூற்று ஜீவநீரூற்று நீர்தானையா, ஜீவநீரூற்று நீர்தானே. உந்தன் மேல் தாகம், உங்க மேல தாகம் இருந்ததுனால நாங்க இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. மேல் தாகம் கொண்டே ஏசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். ஓ அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்க திருமுகத்தை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம், ஓடோடி வந்திருக்கிறோம். பிரயாசங்கள், பலவீனங்கள், சூழ்நிலைகள், இயற்கைகள், எங்கள் சரீர வேதனைகள் எதையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் இந்த காலை நேரத்தில் எப்படியாவது உம்மை சந்திக்க வேண்டும், எப்படியாகிலும் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஒரு முறை உம்முடைய முகத்தை பார்த்து விட்டால், ஒரு முறை உம்முடைய சந்திப்பு கிடைத்து விட்டால் போதும் என்கிற ஆசையில் நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே தந்தே. ஆராதனை. Yes, Lord. Thank you, Jesus. ஆராதனை 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 ஆமென். ஆராதனை ஆராதனை அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல ஒவ்வொரு நாளும் நல்ல எபினேசரா உதவி செய்தி நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா எபினேசரா எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு இருந்து, எங்கள் வேலையில் எங்களோடு கூட இருந்து, நல்ல எபினேசரா நல்ல எங்கள் ஊழியத்தில் எங்களோடு கூட இருந்து, என்னை நடத்தி நாங்கள் நடக்கும் பாதைகளில் எல்லாம் எங்களோடு கூட இருந்து, வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல 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 எபினேசரா, நல்ல எபினேசரா இதுவரை எங்களுக்கு உதவி செய்து நடத்தி வந்தீரே. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்து சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நீ செய்த நன்மைகளுக்கு ஈடா ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற விதங்களுக்கு தகுதா ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்துகிற விதத்தை நோக்கி வார்த்தை இல்லை. ஆண்டவரே, எங்களால எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் அது போதாதையா. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும், நேரலில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த 9வது நாள் இந்த அதிகாலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கு தேவ நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். நேற்று நல்ல மழையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். சாயங்கால நேரத்தில் நல்ல ஒரு மழை நம்முடைய பூமியை குளிர்வித்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஆனாலும் நம்முடைய ஆராதனைகளுக்கு தடை வராதபடிக்கு கர்த்தர் அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. ஆயிரம் பேர்களில், ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, எந்தென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, எந்தென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன்
மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமை தேவன், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உம்மை மாத்திரமே. முடியும் வரை ஆமென். உம்மை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன். திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. அவரே பாத்திரன், ஆராதனை வேந்தனும் நீரே, அவரே துதி கன மகிமைக்கெல்லாம் பாத்திரன். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் வரை உம்மை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் வரை உம்மை தொழுதிடுவே. வரை உம்மையே ஆயுள் உம்மை தொழுதிடுவே. ஆயுள் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் வரை உம்மையே உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உம்மை தொழுதிடுவே. சொல்லுவோம். உம்மை உம்மை தொழுதிடுவே. உம்மை தொழுதிடுவே. உம்மை உம்மை ஆமென். உம்மை உம்மை தொழுதிடுவோம். உம்மை தொழுதிடுவே. ஹalleluya. உம்மை மாத்திரமே எங்கள் ஆயுசு நாட்கள் எல்லாம், எங்கள் ஆயுள் உள்ளவரை, எங்கள் சரீரத்தில் ஜீவன் இருக்கும் வரை, பலன் இருக்கும் வரை உம்மையே தொழுதிடுவே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya.
Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. அப்படி எழும்பி நிற்கலாமா? என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை, இல்லவே இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீ, நீர் கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீ, கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் there is none like you, Lord. உம்மை போல யாரும் இல்லை. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அழைத்தவரே, அழைத்தவரே, உண்மை உள்ளவரே, நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்ல போல் வேறு தேவனில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆமென் ஹalleluya, ஹalleluya ஹalleluya, ஹalleluya ஹalleluya. we praise you lord, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Let your name be glorified, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஹalleluya புரா மனஹதலரா இக்கதரா மனரே, எங்களை முன்குறித்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை நீதிமான்களாக்கினவரே, உமக்காக எங்களை வேறு பிரித்தவரே. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya. எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து நம்மை முன்குறித்தவன், நமக்கு முன்பாக செல்கிறவன், நம்முடைய பலனே, எங்கள் கண்மலையே, ஓடி பகதனர பனன சந்தரா ரே மகதலர தியாந்தர பலரா ஓர பகபதன சபலகதுட பலபர பரபா. ஓ இந்த அதிகாலை நேரத்தில் எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ரீமா கதரதனரமோ ரேமா கதலரா சபலகதரா. ஹalleluya. ஆண்டவரை துதிங்க, வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி 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 நாம் அந்த பாஷையில் பேச பேச நமக்குள்ளால பலன், நம்முடைய உள்ளான மனுஷன் பலன் அடைகிறான், உள்ளான மனுஷன் பலன் அடைகிறான். அது ஒரு அற்புத பாஷை, நமக்கான வழிகளை திறக்கிற பாஷை, நமக்கான நன்மைகளை கொண்டு வருகிற பாஷை. ஊடா கபலகதன மனமன வானங்களை நமக்காக திறக்கும், வானத்தின் பொக்கிஷ சாலைகளை நமக்காக திறக்கும். ஆமென் ஹalleluya ஹalleluya. இரும்பு கதவுகளை திறக்கும், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைய பண்ணும். ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. ரீமா கதரியா தரபோ ரேபகதலா ஹம்தன சந்தரி லபகதனா ரபகதினி அந்தல கதரா ஓ ரபபா ஷபலகதரா ரேகதுல வரபலரபோ ரேமகதலரே ஷபலபரபா. Jesus 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 Jesus. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு உண்மையான துதியும், ஒவ்வொரு உண்மையான துதியும் ஆமென் சத்துருக்கள் மேலே விழுகிற ஒவ்வொரு அடியை போல் இருக்கும்.
ஆமென். ஒரு துதி வாயிலிருந்து புறப்படும் போது ஆமென், துன்மார்க்கர்களை நீங்கள் மிதிக்கிறீர்கள், சத்துருக்களை நீங்கள் மிதிக்கிறீர்கள், பொல்லாத பிசாசானவனுடைய கிரியைகளை நீங்கள் மிதிக்கிறீர்கள். அவன் எழும்ப 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 உங்க வாயில துதி எழும்பும் போது ஆமென், அந்த துதி எழும்ப 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 அவனை மிதித்து 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 Rakabana Shandala Radana Uibakabala Radana Shandala Rava. அவன் ஒவ்வொரு விஷயம் நமக்கு எதிராக எழும்ப முயற்சிக்கும் போதெல்லாம், நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக எழும்ப முயற்சிக்கும் போதெல்லாம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு எதிராய், ஊழியத்திற்கு எதிராய், ஊழியத்தினுடைய எதிர்காலத்துக்கு எதிராய் ஆமென் அவன் எழும்ப முயற்சிக்கும் போதெல்லாம் தேவ ஜனம் ஒன்று கூடி எக்காலங்களையும் பூரிகைகளையும் ஊத ஆரம்பிக்கும் போது எழும்புகிறவன் எழும்ப முடியாதபடி கீழே தள்ளப்பட்டு போவான். இந்த காலை நேரத்தில் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, உன் வியாபாரங்களுக்கு விரோதமாய், பொருளாதார நன்மைகளுக்கு விரோதமாய் ஆமென், உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த பொல்லாத பிசாசினுடைய வல்லமைகளை உன் துதி அதை மிதித்து போடுகிறது. Ramaana Shandara We Katalarabo Radana Manalara. Hallelujah. Nandi Raja என்னதான் என்னில் கண்டி என்னையும் நீர் நேசிக்க நன்மை ஒன்றும் என்னில் இல்லை. நானோ நல்லவன் இல்லை என்றாலும் நேசித்தீரே. என் சொல்வேனும் அன்பினை என்றாலும் நேசித்தீரே. என்ன சொல்வேன்? என் சொல்வேனும் அன்பினை என்னதான் என்னில் கண்டீர், என்னதான் என்னில் கண்டீர், என்னையும் நீர் நேசிக்க நன்மை ஒன்றும் என்னில் இல்லாதிருந்தும் இல்லை. உம்முடைய மொத்த ஜீவனை நல்லவன் இல்லை, மொத்த சரீரத்தை கிழிக்காலும் நேசித்தீரே. முழு ரத்தத்தை எனக்காக சிந்த என் சொல்வேனும் எங்களில் எண்ணத்தை நீர் கண்டீர் ஆண்டவரே. என்றாலும் நாங்கள் உம்மை நேசிக்காத போதும் நீர் எங்களை நேசிக்கிறீர். சொல்வேனும் நாங்கள் உம்மை மறந்த போதும் நீர் எங்களை நினைவாயிருக்கிறீர். நாங்கள் உம்மை தேடாத போதும் நீர் எங்களை தேடுகிறீர். சொல்வேனும் அன்பினை என்னதான் என்னில் கண்டீர், என்னதான் என்னில் கண்டீர், என்னையும்
நேசிக்க நன்மை ஒன்றும் என்னில் இல்லை. நல்லவர்கள் எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நானோ நல்லவன் சன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். என்றாலும் நீ ஆனால் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாத தேவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்த நம்மை, துரோகிகளாய் இருந்த நம்மை அன்பினை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. என்றாலும் நேசித்தீரே. என் சொல்வேன் வேணும் அன்பினை என்றாலும் என்றாலும் நேசித்தீரே. என் சொல்வேன் அன்பினை ஆராதிப்பே 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 காலமெல்லாம் ஆராதிப்பே ஆராதிப்பே. நீர் என்னை கண்டதினால், நீர் என்னை நேசிக்கிறதினால், நீர் என்னை தெரிந்து கொண்டதினால் ஓ சேவை செய்வேன், சேவை செய்வேன் வாழ்நாளெல்லாம் சேவை செய்வேன். சேவை 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 செய்வேன் வாழ்நாளெல்லாம். சேவை செய்வேன். என்னதான் என்னில் கண்டீ, என்னையும் நீர் நேசிக்க நன்மை ஒன்றும் என்னில் இல்லை. நானோ நானோ நல்லவனில்லை. என்றாலும் நேசித்தீ என்றாலும் நேசித்தீரே. என்ன சொல்லுவே சொல்வேனும் அன்பினை என்றாலும் நேசித்தீரே. என் சொல்வேன் அன்பினை அநாதையாய் அலைந்தேனையா, அநாதையாய் அலைந்தேனையா, திக்கற்றோனாய் திரிந்தேனையா. அநாதையாய் அலைந்தேனையா, திக்கற்றோனாய் திரிந்தேனையா. ஆதரவாய் தேடி வந்தீர், அடைக்கலமாய் மாறி நின்றீர். ஆதரவாய் தேடி வந்தீர். அடைக்கலமாய் மாறி ஆதரவாய் ஆதரவாய் தேடி வந்தீர். அடைக்கலமாய் மாறிவிட்டீர். ஆதரவாய் தேடி வந்தீரே. தேடி வந்தீர். அடைக்கலமாய் மாறி கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே 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 காலமெல்லாம் ஆராதிப்பே 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 காலமெல்லாம் காலமெல்லாம் ஆராதிப்பே. சேவை செய்வே சேவை செய்வே வாழ்நாளெல்லாம் சேவை செய்வே சேவை செய்வே
செய்வேன், வாழ்நாளெல்லாம் சேவை செய்வேன், சேவை சேவை செய்வேன், வாழ்நாளெல்லாம் சேவை செய்வேன், சேவை சேவை செய்வேன், வாழ்நாளெல்லாம் சேவை செய்வேன், சேவை ஆமென். உமக்கு சேவை செய்து கிடப்பதே எங்கள் வாழ்வில் சேவை செய்வேன். நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு ஈடாய் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்கு, இரக்கங்களுக்கு, தயவுக்கு, காருண்யங்களுக்கு வேறு எதுவும் உமக்கு செலுத்த முடியாதப்பா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிக்கவும், உமக்கு சேவை செய்யவும் இந்த அதிகாலை நேரத்தில் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாய் சமர்ப்பிக்கிறோம், குடும்பமாய் சமர்ப்பிக்கிறோம். தேவாவியானவர் ஆளுகை செய்யப்பா. கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் காக்கும் தெய்வம் நீர். இதுவரைக்கும் எங்களை காத்து வருகிறீர், இனியும் எங்களை காத்து நடத்துவீர். உம்முடைய கரம் எங்கள் மேல் ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலே நாம் இந்த விசேஷித்த அதிகாலை ஆராதனையினுடைய 9வது நாள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்புகளை பெற்றுக்கொள்ளுகிற இந்த நல்ல நாட்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் நிச்சயம் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிக்கப் போகிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்று போதும். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்று. தொடர்ச்சியாய் தேவனுடைய சந்திப்புகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த அதிகாலை நேரத்திலே. இங்கே நாம் வாசிக்கிற இந்த வேத வார்த்தை, ஜனங்கள் விசுவாசித்தார்கள். they believed. அவர்கள் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசம்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். அப்ப தேவனுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்வதற்கு, தேவனுடைய சந்திப்பை நாம் அனுபவிப்பதற்கு அங்கே மேலோங்கி நிற்பது உங்களுடைய என்னுடைய விசுவாசம். ஆமென். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒருவரை பிரியப்படுத்தாமல் அவரை சந்திப்பதும் கூடாத காரியம். நான் ஒருவரை சந்திப்பதற்கு நான் முயற்சிகளை எடுக்கலாம். என் எதிர்த்தரப்பில் இருக்கிற அந்த மனுஷன் நான் அவரை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார்னா, நாம் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அது என்ன ஆயிரும்? வீணாக போயிடும். ஏன்னா நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறல்ல, தவறல்ல.
ஆனால் அவர் என்னை சந்திப்பதற்கு அவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் என்னிடத்தில் இருந்தால் மாத்திரமே தான் என்னை என்ன செய்வார்? சந்திப்பார். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். மோசேயின் மூலமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் எகிப்திலே செய்யப்படுகிறது. தேவன் அங்கே நடப்பிக்கிற கிரியைகளை எல்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் தங்கள் கண்களிலே பார்க்காத அதிசயங்களும் அற்புதங்களும் தேவனுடைய மகத்துவமான கிரியைகளும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நடக்கும்போது ஜனங்களுக்குள் ஒரு விசுவாசம் வருகிறது. என்ன விசுவாசம்? தேவன் ஜனங்களை சந்தித்தார். ஆமென். தேவன் ஜனங்களை சந்தித்தார். ஜனங்கள் விசுவாசித்தார். இந்த காலை நேரத்திலே யூ ஹாவ் டு பிலீவ். நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும். கண்ணோக்கி பார்த்தார் என்றும். அப்ப தேவனுடைய சந்திப்பு நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து உடனடி விடுதலையை தருகிறது. 430 வருஷங்களாய் உபத்திரவப்படுகிறவர்கள் தேவனுடைய சந்திப்பை பெற்ற மறுகணமே உடனடியான ஒரு விடுதலையை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். ஆமென். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படிக்கு பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை இல்லையே. கவனிங்க. நான் பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை என்ன செய்கிறான்? உபத்திரவப்படுத்துகிறான். உபத்திரவப்படுத்துகிறான். கவனிக்கணும். தேவன் சந்திப்பதற்கான அடையாளம், தேவன் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன? இதுவரைக்கும் நார்மலா இருந்த உபத்திரவம் இப்போ கொஞ்சம் என்னவா மாறுது? அப்நார்மலா மாறுது, அதிகரிக்குது. தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகத்துவத்தை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள் என்பதற்கான அடையாளம் 1 மடங்கு எரிந்து கொண்டிருந்த அக்கினி சூளை இப்பொழுது 7 மடங்காய் மாறுகிறது. அப்போ பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. பிரசன்னர் நம்மை சந்திக்க போகிறார் என்பதற்கான அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே பார்வோனிடத்தில் போய் சொல்லுகிறான், என் ஜனங்களை போகவிடு, நாங்கள் அந்த மலையில் போய் எங்கள் யெகோவா தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், போகவிடு. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம், எங்களை போகவிடு. தேவன் எங்களுக்கு வாக்கு பண்ணின நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க போகிறோம், எங்களை போகவிடு. பார்வோனுக்கு தெரிந்துவிட்டது, தேவன் இந்த ஜனங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த தேவனுடைய சந்திப்பை எப்படியாகிலும் முடித்து விட வேண்டும்.
தேவன் இவர்களை சந்திக்க விடாதபடிக்கு, தேவனையும் இவர்கள் சந்திக்காதபடிக்கு இன்னும் இவர்களை உபத்திரவப்படுத்தினால், ஆமென், எங்களுக்கு தேவனும் வேண்டாம், தேவனுடைய சந்திப்பும் வேண்டாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் வேண்டாம். பார்வோனே, ஏற்கனவே நீ சொன்னபடி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே, எங்களை உபத்திரவப்படுத்தாதே, நாங்கள் எகிப்தில் ஏற்கனவே இருப்பது போலவே இருந்து விடுகிறோம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் சொல்லி விடுவார்கள் என்று நினைத்து பார்வோன் உபத்திரவப்படுத்துகிறான். தேவ ஜனமே, பிசாசானவன் நம்மை அதிகமாய் உபத்திரவப்படுத்தும் போது அறிய வேண்டிய ஒன்று, இஸ் ரெடி டு விசிட் மீ. தேவன் என்னை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நான் அந்த எல்லைகளுக்குள் போய்விட்டால், அடுத்த ஸ்டெப்பு கால் வச்சிட்டா, தேவனுடைய சந்திப்பு எனக்கு நிகழப்போகிறது. அந்த எல்லைகளுக்குள் என்னை போக விடாதபடிக்கு, அடுத்த கட்ட நகர்வுக்குள் நேரம் என்னை தள்ளி விடாதபடிக்கு, ஆமீன், சத்துரு என்னை பின்னோக்கி இழுக்க பார்க்கிறான். இந்த காலை நேரத்திலே பார்வோனிய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. பின்தொடர்ந்து வருகிற பார்வோனிய வல்லமைகள், பின் இழுக்கிற பார்வோனிய வல்லமைகள் இந்த காலை நேரத்திலே அழிக்கப்படுவதாக. ஆமென். உபத்திரவப்படுத்தினான். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். எங்கள் பிதாக்கள் எகிப்தியன் எங்களை உபத்திரவப்படுத்தியதனால் எங்களுக்கு உண்டான வருத்தம், இத்தனை ஆண்டு காலம் எங்களை அடிமைப்படுத்தி விட்டானே. ஒரு ஈவு இரக்கம் இருந்திருந்தால் சரி, இத்தனை ஆண்டுகள் இந்த ஜனம் அடிமைப்பட்டு விட்டது, இனி அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிடலாம். பிசாசு ஒரு நாளும் விடமாட்டான். எகிப்தின் எல்லையை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஆனாலும் அந்த பார்வோனுடைய ஆதிக்கத்தை விட்டு வெளியே வரல, அந்த எகிப்தின் வல்லமைகளை விட்டு வெளியே வரல. சிறைச்சாலை அறைக்குள்ளிருந்து பேதுரு வெளியே வந்து விட்டான். ஆனால் இன்னும் சிறைச்சாலையின் எல்லைகளுக்குள் தான் சுற்றி கொண்டிருக்கிறான். முதலாம் காவல் கடக்கிறான், இரண்டாம் காவல் கடக்கிறான், மூன்றாவது இரும்பு கதவை தாண்டினாதான் அவனுக்கு முழுமையான விடுதலை. அது வரைக்கும் அந்த எல்லைக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கிறான். இப்ப இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டது. ஆனாலும் எகிப்திய வல்லமைகள் ஆதிக்கம் செலுத்துகிறது, பார்வோனிய வல்லமைகள் ஆதிக்கம் செலுத்துகிறது, உபத்திரவப்படுத்துகிறது. உபத்திரவப்படுத்துகிறவனுடைய ஆமீன் உச்சம் தலையை கர்த்தர் இன்றைக்கு நொறுக்கி போடுவதற்காக தேவனுடைய பிரசன்னம் உங்களை சந்திக்க போகிறது. தேவன் உங்களை சந்திக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒரு யுத்தம் உங்களுக்காக நடக்க போகிறது. நீங்கள் அறியாத விதத்திலே ஒரு யுத்தத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் அறிந்திராத ஒரு யுத்தத்தை ஆண்டவர் உங்களை பின்தொடருகிற அந்த பார்வோனுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகிறார். தேவனுடைய சந்திப்பு, உபத்திரவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. ஆமென். உபத்திரவம். நீதிமொழிகள் 22:22 வாசியுங்கள். நீதிமொழிகள் 22:22. சிறுமையானவனை நியாயாசனத்தில் உபத்திரவப்படுத்தாதே. ஒரு நியாயத்துக்காக நிற்கிற சிறுமையானவனை உபத்திரவப்படுத்துவது என்பது அவன் எதிர்பார்க்கிற பதில் அங்கிருந்து வராதது. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், நான் நினைக்கிற பதில் இல்லாததுனால நமக்கு என்ன வருது? உபத்திரவம் வருது, பதில் கிடைக்காதனால. இன்றைக்காவது ஒரு நல்ல மங்களகரமான உத்தரவு எனக்கு கிடைக்கும், நியாயாசனத்திலிருந்து எனக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும், சாதகமான பதில் வரும்.
அனுகூலமான பதில் வரும் என்று நான் எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். ஆனால் எனக்கு பதில் வரல. பதில் இல்லாததினால் எனக்கு உபத்திரவம். யோபு 31:39 வாசியுங்கள். யோபு 31:39. பலன் இல்லாததினால், பிரயாசத்திற்கு பலன் இல்லாததினால். அப்போ ஒருத்தன் பிரயாசப்படுறான், அவன் பிரயாசப்பட்டதற்கான பலனை நாம் அவனுக்கு கொடுக்கல அப்படின்னா நாம் அவனை என்ன செய்கிறோம்? உபத்திரவப்படுத்துகிறோம். யோபு அதை கன்வே பண்ணுறான். நான் அப்படி செஞ்சிருந்தா, அவன் பிரயாசப்பட்டு அவன் உழைச்சி நான் அவனுக்குரிய பலனை கொடுக்காம நான் அவனை உபத்திரவப்படுத்தியிருந்தேன். அப்போ உபத்திரவம், நாம் பிரயாசப்பட்டு நாம் உழைத்து நாம் கடினமாய் வேர்வை சிந்தி நாம் இரவு பகல் என்று பாராமல் சரீரத்தினுடைய பலவீனத்தை பொருட்படுத்தாமல் நாம் பிரயாசப்பட்டோம், நமக்கான பலன் வரல. அப்படிங்கும்போது நமக்கு என்ன வருது? உபத்திரவம் வருகிறது. அப்போ ஒன்று பதில் இல்லாததினால் உபத்திரவம், ரெண்டாவது பலன் இல்லாததினால் உபத்திரவம். மார்க் 1:34 வாசியுங்கள். மார்க் 1:34 நல்ல கவனிய. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவம். அப்போ ஒன்று பதில் இல்லாததினால் உபத்திரவம். நான் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன், ஆனால் அந்த பதில் வராததுனால, அது ஒரு வேலைக்காக இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கைக்காக இருக்கலாம், வெளிதேசத்திலிருந்து ஒரு பதிலாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸுக்கான காரியமாக இருக்கலாம். பதில் இல்லை, அது உபத்திரவப்படுத்துகிறது. ரெண்டாவது, நான் பிரயாசப்படுகிறேன், அதுக்குரிய பலன் இல்லை, அது என்ன செய்கிறது? உபத்திரவப்படுத்துகிறது. மூன்றாவது, பலவிதமான வியாதிகள் என்ன செய்கிறது? உபத்திரவப்படுத்துகிறது. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கினார். தேவனுடைய சந்திப்பு உங்கள் உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். உங்கள் உபத்திரவங்களிலிருந்து உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். வெளிப்படுத்தல் 2:10 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அப்போ பாடுகள் உபத்திரவப்படுத்துகிறது. பாடுகள் என்ன செய்கிறது? உபத்திரவப்படுத்துகிறது. பதில் இல்லாததினால் உபத்திரவங்கள், பலன் இல்லாததினால் உபத்திரவங்கள், பலவிதமான வியாதிகளால் உபத்திரவங்கள், பாடுகளால் உபத்திரவங்கள். சங்கீதம் 119:67 வாசியுங்கள். சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அப்போ எனக்கு வந்த உபத்திரவம் நான் பாதை மாறி நடந்ததுனால வந்த உபத்திரம். என்ன உபத்திரவம்? பாதை மாறி நடந்ததுனால. நான் பாதை மாறி நடந்ததினால் உபத்திரவப்பட்டேன். ஆனால் இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், எனக்கு உபத்திரவம் இல்லை. அப்போ ஒன்று பதில் இல்லாததினால் வருகிற உபத்திரவம், ரெண்டாவது பலன் இல்லாததினால் வருகிற உபத்திரவம், மூன்று பலவிதமான வியாதிகளால் உபத்திரவம், நான்கு பாடுகளால் உபத்திரவம், ஐந்து பாதை மாறி நடக்கிறதால் உபத்திரவம். அவன் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தெய்வம் இந்த காலை நேரத்திலே உபத்திரவத்துக்குட்பட்ட இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்து அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து
அவர்களை விடுவித்தது போல இந்த காலை நேரத்தில் நிச்சயித்த சந்திப்புக்கு நேராய் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில் நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் பொருட்டு அவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்று. இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிறவர்களும் நேரலில் இணைந்திருக்கிறவர்களும் ஜஸ்ட் பிலீவ், விசுவாசிங்க. ஆமென். என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. கண்ணை மூடிக்கிட்டு விசுவாசிங்க. தேவன் என்னை நிச்சயம் சந்திப்பார். என் உபத்திரவத்தின் காலங்கள் முடிவடைய போகிறது. என்னுடைய பலன் இல்லாதது நிமித்தம் உபத்திரவம், பதிலில்லாதது நிமித்தம் வந்த உபத்திரவங்கள், பலவிதமான வியாதிகளால் வந்த உபத்திரவங்கள், பாடுகளால் வந்த உபத்திரவங்கள், பாதை மாறினதினால் வந்த உபத்திரவம். ஆமென். நம்ம பாதம் மாறக்கூடாது. தேவன் ஒரு பாதையை காட்டிட்டா அந்த பாதையில் நாம் நடக்கணும். ஆமென். அது கடைசி வரைக்கும் அந்த பாதையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், அந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது பாதைக்கு தீபமாக இருக்கிறவருடைய பிரசன்னம் நம்ம கூடவே அந்த பாதையில் பயணிக்கும். ஆமென். பாதை மாறி போகும்போது ஆமென், சில நேரங்களில் பாதியிலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆமென். நல்லா தான் இருந்தார், இடையில வழி தப்பிட்டார், இடையில வழி மாறிட்டார், இடையில பாதை மாறிட்டார், அதனால வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த உலக மனிதர்கள் நிறைய பேரை குறித்து நாம் அப்படி சொல்கிறோம். நல்லா தான் போயிட்டு இருந்தார், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், நல்ல மனுஷனாக இருந்தார், நல்ல ஊழியம் செஞ்சார், நல்ல வியாபாரம் செஞ்சார், நல்ல காரியங்களை செஞ்சார், இடையில ட்ராக் மாறிட்டார், இடையில பாதை மாறிட்டார். பாதை தப்பும்போது உபத்திரவங்களுக்கு நாம் தப்ப முடியாது. ஆமென். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிற தேவன் உங்கள் உபத்திரவங்களிலிருந்து, உபத்திரவம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆமென். சோதனை, துன்பம், குறுக்கீடு, இடையூறு, இப்படி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. உபத்திரவம். உட்கார்ந்துருக்குறோம், பிள்ளை வந்து நம்மளை நொய் நொய் நொயின்னு சொல்லுது அப்படின்னா, உபத்திரப்படுத்தாத அப்படின்னா, என்னை தொந்தரவு பண்ணாத, என்ன தொந்தரவு பண்ணாத. சோதனைகள் ஒரே உபத்திரவமாக இருக்குது பாஸ்டர். சோதனை, சோதனை, துன்பங்கள், வியாதிகள் நம்முடைய சரீரங்களை உபத்திரவப்படுத்துகிறது. சத்துருக்கள் உபத்திரவப்படுத்துகிறார்கள். நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நான் தான் எகிப்தை விட்டு வந்துட்டேனே, நான் இப்போ எகிப்தில் இல்லையே, எகிப்தின் எல்லைகளை விட்டு வெளியே வந்துட்டேனே, எகிப்தின் எல்லைகளை விட்டு வெளியே வந்துட்டேனே. நீங்கள் எகிப்தின் எல்லைகளை விட்டு வெளியே வந்தாலும், இத்தனை ஆண்டு காலம் உங்களை அடிமைப்படுத்தின பார்வோன், இத்தனை ஆண்டு காலம் உங்கள் பிரயாசத்தை அனுபவித்த பார்வோன், இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருந்தவன் எளிதில் உங்களை விடமாட்டான். எளிதில் உங்களை என்ன செய்ய மாட்டான்? விடமாட்டான். எப்படியாவது உங்களை மீண்டும் தன் வசப்படுத்த பார்ப்பான். ஒருவன் பாவம் செய்து அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆமென் தன்னுடைய வாழ்க்கையை நீதியாய் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆமென் ஏற்கனவே அடிமைப்பட்டிருந்த பாவம் ஆமென் அவனை என்ன செய்யுமா? மேற்கொள்ள நினைக்குமாம். ஏற்கனவே அடிமைப்பட்டிருந்த அந்த சாபம் அவனை மேற்கொள்ள நினைக்கும். எனவே தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தேவை, ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்திப்பு தேவை, ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம் தேவை. அல்லேலூயா. நம்ம பலத்தினால நான் எகிப்தை விட்டு வந்துட்டேன், இனி நம்ம பலத்தில் தாண்டிடலாம் அப்படின்னு சொன்னால் செங்கடலில் வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கணும். அங்கேயும் தேவனுடைய சந்திப்பு தேவை. சரி, அதை தாண்டி வந்தோன்னே செங்கடலையே தாண்டி வந்துட்டேன், இந்த வனாந்திரம் எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொன்னால் அங்கே ஸ்ட்ரக்காகி நிற்போம். அதுக்குள்ளேயே சுற்றி திரிந்தார்கள், அந்த வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார்கள். ஆண்டவர் சந்தித்து சொல்றாரு, இந்த வனாந்திரத்தை சுற்றி திரிந்தது
போதும். தேவனுடைய சந்திப்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களை மீண்டும் ஒரு விசை சந்திக்க விரும்புகிறார். உங்கள் உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் பொருட்டு எல்லாம் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடுவோம். உங்களை உபத்திரவப்படுத்துகிற பார்வோனுக்கு எதிராய், உபத்திரவப்படுத்துகிற எகிப்திய வல்லமைகளுக்கு எதிராய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்து, பிரயாசப்பட்டும் பலன் இல்லையே, நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நின்றும் பதில் இல்லையே, பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்படுகிறேனே, என் வாழ்க்கையில் வந்திருக்கிற பாடுகள் என்னை உபத்திரவப்படுத்துகிறதே, பாதை மாறி நடக்கிறதுனால உபத்திரவம். இந்த காலை நேரத்திலே ஜனங்கள் விசுவாசித்தார்கள். நீங்கள் விசுவாசித்தால், தேவன் உங்களை சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால், தேவன் உங்களை சந்திப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால், இரண்டாவது நிச்சயம் அவர் உங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்ப்பார். இயற்கை சீற்றங்கள் பட்டணங்களிலே தேசங்களிலே வரும்போது, தேசத்தை ஆளுகிறவர்கள் அந்த இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த கிராமங்களை சந்திக்க வருவார்கள். சந்திக்க வருகிறவர்கள் வெறுமனே சந்தித்து விட்டு போக மாட்டார்கள். சந்தித்து அவர்களுடைய இன்னல்கள், அவர்களுடைய இழப்புகள், அவர்களுக்கு இனி தேவையானவைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டு போய் அவர்களுக்கு மேலிருக்கிற அதிகாரிகளிடத்தில் அதை கொடுத்து, நாங்கள் போய் சந்தித்து விட்டு வந்தோம், அவர்களுக்கு இன்னென்ன காரியங்களை இழந்திருக்கிறார்கள், இன்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது, நாம் அவைகளை செய்து கொடுக்க வேண்டும், அதற்கான நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனுஷன் சந்தித்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஏழை ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை அவர்களால் சகிக்க முடியவில்லை என்றால், மொத்த இரத்தத்தையும் அவருக்கு இருந்த ஒத்த உசுரையும் உனக்கே தந்துவிட்டு நீ உபத்திரவப்படுகிறதை அவர் பார்த்து கொண்டிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் உபத்திரவப்படுகிறத அவர் பார்த்து கொண்டிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், தேசத்தில் நீங்கள் நித்தம் உபத்திரவப்படுகிறத கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, என் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்து என்னை இந்த பார்வோனிய வல்லமைகளிலிருந்து விடுவிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தெய்வம், இந்த காலை நேரத்தில் நீ படுகிற உபத்திரவத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, தம்பி, தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள், எகிப்தின் எல்லையை விட்டு வந்தாலும் எகிப்தியன் எங்களை உபத்திரவப்படுத்த பின்தொடர்கிறானே, பார்வோனுடைய ஆளுகையை விட்டு நாங்கள் வெளியே வந்தாலும் பார்வோன் எங்களை பின்தொடர்ந்து வந்து உபத்திரவப்படுத்த முயற்சிக்கிறானே, நீர் எங்களை சந்தித்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிற பதில் எங்களுக்கு இன்னும் வரல, எங்களை அது உபத்திரவப்படுத்துது ஆண்டவரே. நாங்கள் பட்ட பிரயாசத்துக்கான பலன் இன்னும் வரலை, அது எங்களை உபத்திரவப்படுத்துது ஆண்டவரே. இதனிடையிலே பலவிதமான வியாதிகள் என் சரீரத்தில் இருந்து என்னை உபத்திரவப்படுத்துகிறது ஆண்டவரே. பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு நான் உபத்திரவப்படுகிறேன்.
பாதை மாறி நடக்கிறது நிமித்த உபத்திரவங்கள் எனக்குள் வருகிறது. இந்த காலை நேரத்திலே எங்களை உபத்திரவப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை விடுவிக்கும் பொருட்டு ஒரு டிவைன் விசிட்டேஷன், ஒரு தெய்வீக சந்திப்பு எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடப்பதாக, இன்றைக்கு நடப்பதாக, இன்றைக்கு நடப்பதாக. எந்த பிரயாசத்துக்கு பலன் வரலையோ அந்த பிரயாசத்துக்கு பலன் வருவதாக. எந்த ஜெபத்திற்கு பதில் வரலையோ அந்த ஜெபத்திற்கு பதில் வருவதாக. எந்த பலவிதமான வியாதிகள் உபத்திரப்படுத்துகிறதோ அந்த பலவிதமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. ஓடாமா ஹதராபானா ஷதலகதனலரா உரிகபதனமனா. நீ பிரயாசப்பட்டதனுடைய பலனை அந்நியர்கள் புசிக்கும்படி தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அவன் விழுங்கினதை அவன் கக்குவான். அவன் வயிற்றிலிருந்து கர்த்தர் அதை வாந்தி பண்ணி போடுவார், மிதித்து போடுவார். நீ பட்ட பிரயாசத்திற்கான பலன் வரும் உன் கைகளிலே. நீ ஜெபித்த ஜெபத்திற்கான பதில் வரும். இந்த பலவித வியாதிகளினால் உபத்திரவப்பட்டதை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார், பரிகாரியாய் வருவார், உன்னை சந்திப்பார். உன்னை சந்திக்கிற அந்த நாளில் நீ இத்தனை ஆண்டுகள் பட்ட பிரயாசத்திற்கான பலன் இருக்கும். உன்னை சந்திக்கிற அந்த நிமிஷத்தில் வெறும் கையோடு சந்திக்க மாட்டார், ஒரு உன்னதமான பதிலோடு சந்திப்பார். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், சிலரை நான் பதிலோடு சந்திக்க போகிறேன், சிலரை நான் பதிலோடு சந்திக்க போகிறேன், சிலரை நான் பதிலோடு சந்திக்க போகிறேன், சிலரை நான் பலனோடு சந்திக்க போகிறேன். நீ எதிர்பார்க்கிற பதில், நீ எதிர்பார்க்கிற பலனோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே உன்னை சந்திக்க போகிறார். விசுவாசித்தார்கள், கர்த்தர் எங்களை சந்தித்தார். நன்றி, 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 நன்றி. ஆவியானவர் என்னை மீண்டும் அழுத்துகிறார். நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை, தேவன் பதிலோடு உங்களை சந்திக்க போகிறார், பலனோடு சந்திக்க போகிறார். பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவோடு சந்திக்க போகிறார். அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார், பதிலோடு சந்திப்பார். யாருக்காக, யாருடைய வாழ்க்கையில் ஒரு பதிலுக்காக இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறாயோ, எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பலனுக்காக வந்து தேவ சமூகத்திலே நிற்கிறாயோ, நான் அவர்களை ஒரு பலனோடு சந்திக்க போகிறேன், நான் அவர்களை ஒரு பதிலோடு சந்திக்க போகிறேன். நீர் எங்களை சந்திக்கிற இந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம். கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் நடத்தும். காலையிலே நடக்கிற குடும்ப ஆசீர்வாத கூடுகை ஆசீர்வதியும். இயற்கைகள் அனுகூலமாக இருக்கட்டும். இந்த மழையினால் சேதங்கள் வீடுகளுக்குள்ள, எல்லைகளுக்குள்ள ஆண்டவரை வராதபடி கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களை காத்துக்கொள்வீராக. உடைய கரம் கூட இருந்து ஜெயமாய் நடத்தட்டும். எல்லா மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.